ஃபோட்டோ எரிக்கிறது, சிலைய எரிக்கிறது அந்த மாரி பயங்கரமாலாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி டைம் இது. ஸோ 1999 வேர்ல்ட் கப்பும் போயிடுச்சு. இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, இவரு மேல ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் கேப்டன் ஒருத்தர் இருக்காரு. அவரு பேரும் நான் பார்த்தே படிச்சுறேன். எனக்கு மறந்துருச்சு. ஹென்சி கிரான்ஜே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர வந்துட்டு இந்த சூதாட்டத்தில ஈடுபட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணி கேள்வி பண்ணிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி என்னை இதுக்குள்ள இழுத்ததே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவரு தான். முகமது அசாருதீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசாருதீன கை காமிச்சுடுறாரு. அசாருதீன் நம்ம இந்தியன் டீமும் ஃபுல்லாவே இந்தியன் கிரிக்கெட் போர்டுக்கே பயங்கரமான ஷாக்கு. என்னடா கேம்பிளிங்ல வந்து நம்ம ஆளுங்க பேர் அடிபடுறது. அதுவும் கேப்டனுங்க. அதுவும் இந்தியன் கேப்டன் அவரு. இந்தியன் கேப்டன் பேர் அடிபடுதுங்கும்போது கிட்டத்தட்ட ஹோல் டீமுக்கே அது பாதிப்பு ஏற்படும்ல. ஸோ அந்த மாரி திருப்பியும் கூப்பிட்டு அசாருதீன விசாரிக்கும்போது அவர் சொல்றாரு, "இல்ல, இல்ல, இல்ல நான் அப்படிலாம் நான்லாம் எதுவும் பண்ணல. எனக்கெல்லாம் யாரையும் தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கவே வந்துட்டு, நான் அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் கேப்டன் சொன்னேன் இல்லைங்களா? அவர் பேர் வர மாட்டேங்குது. ஹான்சி கிரான்ஜே. இவரு வந்துட்டு ஒரு ஃப்ளைட் விபத்துல வந்துட்டு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. ஸோ இதெல்லாமே ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும், அவரு ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல இறந்தும் போயிடுறாரு.